முக்கிய செய்திகள். தமிழக அமைச்சரவை 7வது முறையாக மாற்றி அமைப்பு. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, வேலுமணி நீக்கம். புதிய அமைச்சர்கள் இன்று பதவியேற்பு. நில மோசடி, ஆள்கடத்தல் உட்பட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு. சசிகலா தம்பி திவாகரனை கைது செய்ய போலீசார் தீவிரம். கிராம சபைகளுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் புதிய மசோதா. மீண்டும் போராட்ட களத்தில் அண்ணா ஹசாரே. உருவாகிறது சென்னை மெகா மண்டலம். மக்கள் தொகை அதிகரிப்பை கருத்தில் கொண்டு அரசு நடவடிக்கை. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழக அமைச்சரவையிலிருந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் SP வேலுமணியை அதிரடியாக நீக்கி முதல்வர் ஜெயலலிதா உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழக அமைச்சரவை 7வது முறையாக மீண்டும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இதன்படி பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த SP வேலுமணி ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு பதிலாக NR சிவபதி மற்றும் முக்கூர் சுப்பிரமணியம் ஆகியோர் புதிய அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அக்ரி கிருஷ்ணமூர்த்தியிடமிருந்த பள்ளி கல்வி, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் ஆகிய துறைகள் NR சிவபதிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் செங்கோட்டையன் இடமிருந்த தகவல் தொழில்நுட்பத்துறை முக்கூர் சுப்பிரமணியத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் செங்கோட்டையனுக்கு வருவாய்த்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வரின் பரிந்துரைக்கு ஆளுநர் ரோசையா ஒப்புதல் அளித்துள்ளார். இதையடுத்து புதிய அமைச்சர்கள் இன்று மாலை ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் பதவியேற்க உள்ளனர். பதவி நீக்கம் செய்யப்பட்ட அமைச்சர்கள் சசிகலாவின் ஆதரவாளர்கள் என்று தெரிகிறது. சசிகலாவுடனான தொடர்பை துண்டிக்க வேண்டும் என்ற ஜெயலலிதாவின் உத்தரவை இவர்கள் மீறியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும், இவர்களைப் போல மேலும் பல சசிகலா ஆதரவாளர்கள் இருப்பதால் அவர்கள் மீதும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிகிறது. நில மோசடி, கொலை மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக சசிகலாவின் சகோதரன் திவாகரன் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் வசிக்கும் பாலசுப்பிரமணியன் என்பவரது வீட்டை கடந்த நவம்பர் மாதம் மர்ம கும்பல் ஒன்று இடித்து தரைமட்டமாக்கியது. இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பாலசுப்பிரமணியன் மனைவி கஸ்தூரி அளித்த புகாரை அடுத்து சசிகலாவின் தம்பி திவாகரன் உட்பட 7 பேர் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் 9 தனிப்படைகள் அமைத்து தலைமறைவான அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இதற்கிடையே திவாகரன் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரும் 31ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. தனது நெருங்கிய தோழியான சசிகலா உள்ளிட்ட அவரின் உறவினர்களை கட்சி பொறுப்பிலிருந்து முதல்வர் ஜெயலலிதா நீக்கியதை தொடர்ந்து அவர்கள் மீது கூறப்படும் புகார்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நடவடிக்கையின் முதற்கட்டமாக திவாகரனை கைது செய்யும் முயற்சியில் உளவுத்துறை போலீசாரும் மாவட்ட காவல்துறையினரும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திவாகரன் சென்னை மருத்துவமனை ஒன்றில் தங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் அங்கும் தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். கிராம சபைகளுக்கு அதிக அதிகாரம் வழங்கும் வகையில் புதிய மசோதாவை கொண்டுவர கோரி மீண்டும் போராட்டம் நடத்தப் போவதாக சமூக சேவகர் அண்ணா ஹசாரே அறிவித்துள்ளார். வலிமையான லோக்பால் மசோதாவை வலியுறுத்தி மும்பையில் உண்ணாவிரதம் மேற்கொண்ட அண்ணா ஹசாரே உடல் நலக்குறைவு காரணமாக போராட்டத்தை கைவிட்டார். இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் பின்னர் தனது சொந்த ஊரான ரலேகான் சிட்டியில் ஓய்வு எடுத்து வருகிறார். நடைபெறவுள்ள 5 மாநில சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணா ஹசாரே ஈடுபடவில்லை. அவரது குழுவினர் மட்டுமே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கிராம சபைகளுக்கு அதிக அதிகாரம் வழங்கும் வகையில் புதிய மசோதாவை கொண்டுவர கோரி மீண்டும் போராட்டம் நடத்தப் போவதாக சமூக சேவகர் அண்ணா ஹசாரே அறிவித்துள்ளார். மேலும் நாட்டின் நாடாளுமன்றம் மற்றும் சட்டசபைகளை விட கிராம பஞ்சாயத்துக்கள் மேலானவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகரின் அபரிதமான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மெகா சென்னை மண்டலம் உருவாக்க அரசு பரிசீலித்து வருகிறது. ஸ்ரீபெரும்புத்தூர், பழைய மகாபலிபுரம் சாலை, கிழக்கு கடற்கரை சாலை, GST சாலை, செங்கல்பட்டு வரை மக்கள் தொகை அதிகரித்து வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் சென்னையின் மக்கள் தொகை 7.7% உயர்ந்துள்ளது. ஆனால் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மக்கள் தொகை 38.69%, திருவள்ளூர் மாவட்டத்தின் மக்கள் தொகை 35.25% உயர்ந்துள்ளது. அதற்கு தென் மாவட்டங்களில் இருந்து வேலைக்காக சென்னை வருபவர்கள்
புறநகர் பகுதிகளில் குடியேறுவதே காரணம் என்று கூறப்படுகிறது. அதேபோல் ஆந்திரா, பீகார், மேகாலயா, உத்தரப்பிரதேசம் மாநிலங்களிலிருந்து கட்டுமான பணிகள் உட்பட பல்வேறு வேலைகளுக்காக தமிழ்நாட்டிற்கு வருபவர்களும் இங்கு தங்கிவிடுகிறார்கள். ஆனால் இந்த பகுதிகளில் மக்கள் தொகை அதிகரிப்பிற்கு ஏற்றபடி வீடு, போக்குவரத்து, கழிவுநீர் வசதி, சாலை வசதி போன்ற அடிப்படை வசதிகள் கிடைக்கவில்லை. தற்போது வளர்ந்து வரும் மக்கள் தொகை இதே வேகத்தில் சென்றால் 2026 சென்னை பெருநகரத்தின் மக்கள் தொகை 2 கோடியாக இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. எனவே சென்னை மண்டல மேம்பாட்டு ஆணையம் என்ற அமைப்பை உருவாக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த ஆணையம் உருவானதும் ஸ்ரீபெரும்புதூர் மேற்கு பகுதி, காஞ்சிபுரம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, திருவள்ளூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி ஆகியவற்றை இணைத்து சென்னை மெகா மண்டலம் உருவாக்க அரசு திட்டமிட்டுள்ளது. தற்போது இந்த மாதிரியான அமைப்பு டெல்லி, மும்பை, பெங்களூர் ஆகிய நகரங்களில் உள்ளது. விரிவடைந்து வரும் சென்னையின் வளர்ச்சிக்கு சென்னை மண்டல மேம்பாட்டு ஆணையம் அவசியம் என்பதால் அதை தொடங்குவதற்கான அடிப்படை பணிகள் தொடங்கப்பட்டு வந்ததாக தெரிகிறது. குடியரசு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் முக்கிய தலைவர்களுக்கு விருந்தளித்தார். நாட்டின் 63வது குடியரசு தினம் நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அப்போது நாட்டின் ராணுவ திறன் மற்றும் பலத்தை பறைசாற்றும் விதத்தில் பிரம்மாண்ட அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் பல முக்கிய தலைவர்கள், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் வெளிநாட்டு தூதுவர்கள், ராணுவ உயர் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நேற்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள புகழ்பெற்ற முகல் தோட்டத்தில் முக்கிய தலைவர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் விருந்து அளித்தார். இதில் சிறப்பு விருந்தினரான தாய்லாந்து பிரதமர் யூங்லுக் சினவத்ரா, குடியரசு துணைத் தலைவர் அமித் அன்சாரி, பிரதமர் மன்மோகன் சிங், மக்களவை சபாநாயகர் மீரா குமார், சோனியா காந்தி மற்றும் மத்திய அமைச்சர்கள், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கபாடியா, முப்படை தளபதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் சுமூக தீர்வு ஏற்பட தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த கேரள அரசு ஆர்வத்துடன் இருப்பதாக கேரள முதல்வர் உம்மன் சாண்டி தெரிவித்துள்ளார். முல்லை பெரியார் அணை விவகாரம் தற்போது இறுதிக் கட்டத்தை எட்டியுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் அளிக்கப்பட உள்ள அறிக்கையை தயாரிக்கும் பணியில் ஐவர் குழு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. ஏற்கனவே அணையை உடைக்க வேண்டும் என்ற கேரளாவின் வாதம் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த அறிக்கையும் கேரள அரசிற்கு எதிராக இருந்தால் என்ன நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து அங்குள்ள அரசியல் கட்சிகள் தீவிரமான ஆலோசனை நடத்தி வருகின்றன. இந்நிலையில் தலைநகர் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பின்னர் பேசிய உம்மன் சாண்டி, முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் சமுதாயத்தில் நிலவும் சூழ்நிலைகளை இனவாத பிரச்சினையாக்கி சீர்குலைப்பவர்களிடமிருந்து மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று உம்மன் சாண்டி கேட்டுக் கொண்டார். வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கப்பட்டுள்ள இந்தியர்களின் கருப்பு பணத்தை மீட்கும் விவகாரம் தொடர்பாக பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுடன் இந்தியா முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. லஞ்சம், ஊழல் ஆகியவற்றிற்கு அடுத்தபடியாக நாடு எதிர்நோக்கியுள்ள முக்கிய விவகாரமாக கருதப்படுவது கருப்பு பண விவகாரம். பல லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு வெளிநாட்டு வங்கிகளில் கருப்பு பணத்தை இந்தியர்கள் பதுக்கி இருப்பதாக நீண்ட காலமாகவே புகார்கள் எழுந்து வருகிறது. இந்நிலையில் அண்மை காலமாக வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்க இந்தியா தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. எனினும் பல நாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்டுக் கொண்டு வருவதற்கு சம்பந்தப்பட்ட நாடுகளுடன் ஒரு சில ஒப்பந்தங்களில் இந்தியா கையெழுத்து இடாததால் கருப்பு பணம் வைத்திருப்பவர்களின் பட்டியலும் கருப்பு பண விவரம் தெரியவராத நிலையில் இருந்தது. இந்த நிலையை மாற்றும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள இந்தியா பிரான்ஸ், ஜெர்மனி உட்பட 31 நாடுகளுடன் உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொண்டது. இதன்படி ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் நாட்டுடன் ஏற்பட்டுள்ள உடன்படிக்கையின் அடிப்படையில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நேற்று பன்முனை ஒப்பந்தம் கையெழுத்தானது. கேரள ஆளுநர் பரூக் மரைக்காய காலமானார். ஏராளமான மக்கள் கண்ணீர் அஞ்சலி. கூடங்குளம் அணு உலைக்கு தொடரும் எதிர்ப்பு. 10,000 பேர் கலந்து கொண்ட பிரம்மாண்ட பேரணி மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.